ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்ஐ யூனிட்டுக்கும் குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கு எப்படி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம வந்து இஸ்ரோ விஎஸ்எஸ் உடைய எக்ஸாம் சயின்டிஃபிக் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பற்றினா இந்த வீடியோ முழுக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதில் வந்து பாருங்கள், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஃபஸ்ட்டு ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர்ன்றது வந்து நமக்கு தெரியணும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 1 பாஸ்கல் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நான் எப்படி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஷனில் ஆல்ரெடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேட்டதை தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கேன். 1 பாஸ்கல், பிஎன்னா பாஸ்கல்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் டிவைடட் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் 1 நியூட்டன் பெர் -2 கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஆர்னு போட்டுக்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷனாக கூட உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே வந்து ப்ரெஷர் வந்து சிஜிஎஸ் முறையில் எப்படி எழுதுவோம். ஓகேவா? சிஜிஎஸ் முறையில் அதோட எஸ்ஐ யூனிட்னு கேட்டாங்கன்னா 1 kg மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் பார் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்படியும் கேட்கலாம். ஓகே, அடுத்து 1 அட்டாமிக் ப்ரெஷர். ஓகேவா? ஒரு அட்டாமிக் ப்ரெஷர் வந்து 10132 பாஸ்கல். ஓகேவா? அதை வந்து 1.01325 இன்ட்டு 10⁻⁻PN கூட எழுதலாம். சரிங்களா? 176 ஸ்டார் ஈக்குவல் டு 101,325 பாஸ்கல் கூட நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் சொல்லுவோம். அப்போ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ட்டு 10⁻11 மீட்டர். சரிங்களா? ஸோ இதை வந்து சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் ஏன்னு கொடுப்பாங்க, இல்லை ஸ்மால் ஏயுன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து 1 நியூட்டனை வந்து டைனில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைன்னா 10⁵ மென்ஷன் பண்ணால் +5 மென்ஷன் பண்ணால் டைன். ஓகேவா? 1 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு F = m உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சைமன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஓம் -ms சொல்லுவாங்க. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் அண்டு -1. ஓகேங்களா? அதோடைய பவரில் -1 போட்டிருப்பாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது வந்து அதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர், சிம்பிள் பார்த்தீங்கன்னா m. ஓகேங்களா? அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்டு எண்டிங் பாயிண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு தெரியணும். அடுத்து வந்து இதை வந்து இதெல்லாம் நான் ஏன் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் வந்து ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பாசிபிலிட்டி தான். 1 ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1 ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய இடம் தான். அதாவது 1 ஸ்டார்ட் டிஸ்டன்ஸ் டு எண்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. சிஜிஎஸ் முறையில் அதை சொல்லணும்னா சென்டிமீட்டரில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஜி, ஆஸ்கிலரேஷன், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லி தெரியணும். இதை வந்து ஆஸ்கிலரேஷன் பாருங்கள், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஆஸ்கிலரேஷன் ஈக்குவல் டு ΔV/ΔT. ஓகேவா? ΔTன்னு சொல்லலாம். இதை வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம், அதாவது மீட்டர் பெர் -2ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து LT-2 நீங்கள் வந்து போட தெரியணும். ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதுகிறாங்க, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி எஸ்ஐ யூனிட் எப்படி எழுதுகிறாங்க, அது எப்படி எஸ்ஐ யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது எஸ்ஐ யூனிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. சிஜிஎஸ் முறையில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் பார் s² ஆர் சென்டிமீட்டர் -s2ன்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2 அல்லது ஆர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பார் kg². ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. இந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னுடைய ரிட்டன் நோட்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு இது வேணும்னு நினச்சின்னா நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து இஸ்ரோ DRDO எக்ஸாம் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக கைடன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.